போன வீடியோவில் ஹெல்னா நான் கோவத்தால் உன்னை காயப்படுத்திட்டேன், இப்பயும் உனக்குன்னு சொல்ல வந்த உடனே சந்திரன் அதுக்கு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போறாரு. இதுக்கப்புறமேட்டு என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோவை பார்ப்போம். அடுத்த காட்சியில ஹெல்னா அவங்க அறைக்கு போறாங்க. போயிட்டு சந்திராவோட துண்டை பார்த்து என்னை மன்னிச்சிரு, தேவையில்லாம நான் கோவப்பட்டுட்டேன், அதுக்கு நான் என்ன செய்ய, இந்த நந்தினியை நான் அடியோட வெறுக்கிறேன், நான் சொன்னது எதுவுமே உண்மை இல்லைன்னு தெரிஞ்ச உடனே நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதுக்கு நந்தினியை கண்டு பொறாமப்படுறோம், அவ சந்திராவை நெருங்கினா நம்ம எதுக்கு பொறாம பண்ணணும், ஒருவேளை நான் சந்திராவை நேசிக்கிறேனா அப்படின்னு அவங்கள கேள்வி கேட்டுக்கிறாங்க. அவங்க ஒரு பெட்டியை திறந்து சந்திரன் புகைப்படத்தை எடுத்து இன்னொரு பெட்டியில டிரான்ஸ்பர் பண்ணி வைக்கிறாங்க. என் மனதில் நெருக்கமானவர்களுக்கான இடம் இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்டிக்குள்ள வைக்கிறாங்க. அடுத்த காட்சியில துருதரா சந்திரனை பார்த்து பேரரசு சந்திரகுப்த ஆட்சியிலேயே இந்த மாதிரி நடக்கிறது நியாயமா அப்படின்னு சொன்னோன்னே என்ன ஆச்சு அப்படின்னு சந்திரன் கேட்கிறாரு. ஒரு பொண்ணு கணவனை போட்டு அப்படி அடிக்கிறா, அவன் அத்தனையும் சகிச்சுக்கிட்டு நிக்கிறான், இந்த மாதிரி நடந்துக்கிறது நியாயமா அப்படின்னு சந்திரனை பார்த்து கேட்கறாங்க. நிச்சயமா இல்ல, அப்படி நடந்ததுன்னு சொல்றியா, அது யாருது அப்படி கேட்கிறாரு சந்திரன். நான் வேற உங்களை பத்தி சொல்லல, உன்னை பத்தி தான் சொல்றேன். எல்லாம் நான் உன்னை போட்டு அடிச்சாலே அதுதான் நான் கேட்கிறேன். உன்னை போட்டு அடிக்கிறா, கணவன் கூட பார்க்காம நீ மலை மாறி நின்றுட்டு இருக்கிற, அவளை எதுவுமே பேசாம இருக்கிற, நான் உன்னிட்டு பேச மாட்டேன் போ அப்படிங்கிறாங்க. நான் என்ன செய்ய துருதுரா, அவளோட குணத்தை பத்தி தான் உனக்கே தெரியுமே, அவளை கண்டு நீ பயப்படுறியே அப்படிங்கிறாரு. துருதுராவும் நான் ஒன்னும் பயப்படல, எனக்கு அதிகாரம் இருந்துன்னா அவளை அப்படின்னு சொன்னோன்னே என்ன செய்வேன் கேட்கிறாரு சந்திரன். நான் நல்லா கடிச்சிருவேன் அவளை அப்படிங்கிறாங்க. ஏன் சந்திராவை அடிக்கிறதுக்கு அவளுக்கு யார் உரிமை கொடுத்தா அப்படி துருதரா கேட்கிறாங்க. இப்படி சொல்றேன்னா ஏன் நீ செய்யாம விட்ட அப்படிங்கிறாரு. துருதராவும் ஒண்ணுமே பேசாம அமைதியே நிக்கிறாங்க. நீ ஏன் அப்படி செய்யல அப்படின்னு மறுபடியும் கேட்கிறாரு சந்திரன். ஏன்னா உங்க ரெண்டு பேருக்கு இடையில நான் வர விரும்பல, நீயே உன்னையே பாதுகாத்திருக்கலாமே அப்படின்னு சந்திரனை பார்த்து சொன்னோன்னே அதுவும் நான் தான், ஆனா நீ என்னோட மனைவி தானே, என்னோட கணவனை யாரோ தாக்கிட்டு இருக்கிற போது நீ எனக்கு உதவி செஞ்சு என்னை காப்பாற்றிக்கலாம்ல அப்படிங்கிறாரு சந்திரன். இதை கேட்ட துருதராவும் என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு நான் வந்திருக்கலாம் தான், ஆனா வந்திருந்தா உன்னோட பேர் கேட்டு போயிருக்கும், முதல் மனைவி தாக்குனதுக்கு இரண்டாவது மனைவி உதவி செஞ்சுதான் சந்திரன் தப்பிச்சுக்கிட்டாரு அப்படின்னு உன்னோட பேரு கேட்டு போயிருக்கும் அப்படிங்கிறாங்க துருதரா. உன்னை யாரும் குறை சொல்லக்கூடாதுன்னு தான் நான் அம்மனு இருந்தேன், உனக்கு மனைவியா இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான், ஆனா அந்த ஹெலனாவை பார்த்தா தான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சந்திரனும் உடனே பார்க்கறாரு துருதராவை. நீ பொறுத்த வரைக்கும் அந்த ஹெலனாவை கண்டு எனக்கு ஒன்றும் பயம் இல்லை, ஆனா நந்தினியை நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்கு அப்படிங்கிறாங்க. எனக்கும் புரியுது அப்படிங்கிறாரு சந்திரன். புரியுது இல்ல, அது போதும் அப்படிங்கிறாங்க துருதரா. அதுக்கப்புறம் சந்திரன் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு உன்ட்ட ஒன்னு கேட்கலாமா, அந்த கிரேக்கர்கள் என்ன சாப்பிடுவாங்க, இந்த ஹெலனா எதுக்கு எப்பயுமே கோவத்தோட உச்சத்திலேயே இருக்கா அப்படிங்கிறாங்க துருதரா. இதை கேட்ட சந்திரனும் இது மிகவும் ரகசியமான விஷயம், இது யார்கிட்டயும் நீ சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹெலனா மனிதர்களோட இதயத்தை சாப்பிடுவா அப்படின்னு சந்திரன் சொல்றாரு. இதை கேட்ட துருதராவும் அதிர்ச்சி ஆகுறாங்க. நீ நல்லா கவனிச்சு பாரு, அரண்மனையில இருக்கிற அத்தனை பணிப்பெண்களும் எங்க போறாங்கன்னு தெரியுமா அப்படின்னு கேட்கிறாரு சந்திரன். எங்க போறாங்க அப்படின்னு துருதரா கேட்கறாங்க. ஹெலனா தான் சாப்பிட்றாங்க அப்படிங்கிற மாதிரி செய்கை பண்றாரு சந்திரன். ஹெலனா பணிப்பெண்களை எல்லாத்தையுமே வெட்டி கொன்னு சாப்பிட்றா அப்படிங்கிறாரு. அவங்களோட இதயத்தை சாப்பிட்றதுனாலதான் அவளுக்கு இவ்வளவு கோபமும் பலமும் இருக்கு அப்படிங்கிறாரு. அவர் சொன்னதை கேட்ட உடனே துருதரா அதிர்ச்சியாகி என்ன சொல்ற நீ, என்ன ஹெலனா பணிப்பெண்களை சாப்பிட்றாளா அப்படின்னு சொல்லிட்டு கத்த பாக்குறாங்க. அந்த நேரத்துல மெதுவா பேசு, அவ காலில் விழுந்தா கோபத்துல ஹெலனா ஒன்னையும் சாப்பிட்டாலும் சாப்பிடுவா அப்படின்னு சந்திரன் சொல்றாரு. இதை கேட்டு துருதரா அப்படிலாம் நடக்க கூடாதுன்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. சந்திரனும் ஹெலனாவை நினைச்சா உனக்கு பயமா இருக்கா அப்படிங்கிறாரு. அவளை கண்டாவே எனக்கு எப்பயுமே பயமா இருக்கு, நான் என் மேல அவ பக்கத்துல போக மாட்டேன், நீயும் அவ பக்கத்துல போகாத அப்படின்னு சந்திரனை பார்த்து துருதரா சொல்றாங்க. பணிப்பெண்களோட இதயத்தை சாப்பிட்றாளா, அவ்வளவு பயங்கரமானவளா, அவளால எப்படி இந்த மாதிரிலாம் பண்ண முடியுது அப்படின்னு துருதரா சொல்றாங்க. இதை கேட்டு சந்திரனும் சிரிக்கிறாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.